ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் மினி ஆக்ஷன் வந்து நடக்க போகுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமரான் கிரீனுக்கு வந்து பயங்கரமான ஹை டிமாண்ட் இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கேமரான் கிரீன் ஏன் ஹை டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஆல்ரவுண்டர். இந்த தடவை ஐபிஎல் ரூல் படி பார்த்தீங்க அப்படின்னா மெகா ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க மினி ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. பட் ஆனால் வந்து கேமரான் கிரீனுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இன்ஜுரி ஆகிட்டார். ஸோ அதனால வந்து அவர் வந்து மினி ஆக்ஷனில் வந்து பங்கு பெறலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மினி ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே நல்ல விலைக்கு வந்து போவாங்க. ஸோ மினி ஆக்ஷனில் தான் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே பிக் பண்ணுவாங்க. பட் இந்த இடம் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் கேமரா கிரீனுக்கு மட்டும் இந்த விதி விலக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்ஷனில் வந்து கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே வந்து பிக் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆல்ரவுண்டர் தேவை. அஸ்வின் அவர்களும் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே வந்து பிக் பண்ண பார்ப்பாங்க. ஒரு ஆல்ரவுண்டர் தேவை அப்படிங்கிறதுனால கட்டாயமாக தேவைப்படுது. ஏன்னா வந்து தோனி அவர்கள் கூட லாஸ்ட் ஐபிஎல்ல வந்து சொல்லியிருந்தாரு. ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஓவர் 6 ஓவர்ஸில் வந்து ஒரு 2 ஓவர்ஸ் வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் போட்டால் வந்து நல்லாயிருக்கும். ஸோ டைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து இவரை எடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ ஒயிட் பால்களை வந்து விளையாடும்போது பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் மட்டும் தான் பண்ணுறாரு. இது வரைக்கும் பவுலிங் போடலை. பட் ஆனால் அவர் இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்க இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதையும் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் ஆனால் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது சிஎஸ்கேக்கு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்கள வந்து கேமரன் கிரீனை வந்து எடுக்காங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அதே மாதிரி சிஎஸ்கேவோட ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரகிளாக தாங்க இருக்குது. ஸோ அது வந்து யார் இருப்பாங்க, ஓப்பனிங் யார் இருப்பாங்க? ஏன்னா ருத்ராஜ் கேக்வாட் அவர்கள் வந்து 1 டவுன் வந்து இப்போ விளாண்டுட்டு இருக்காரு. ஸோ ஓப்பனிங் வந்து யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நமக்கு கிடைச்ச ஒரு சூப்பரான ஒரு பர்சன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ் மாத்ரே. அவர் வந்து கடைசியாக வந்து விளையாடும் போது பார்த்தீங்க அப்படின்னா சரியான சம்பவம் நிறையவே பண்ணார். செம்மையான ஒரு பிளேயர் வந்து விளையாண்டார். ஸோ அவர் வந்து ஃபிக்ஸ்டு ஓப்பனிங் வந்து அவர் கண்டிப்பாக இருப்பார். ஸோ அவர் கூட வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யார் இறங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீமில் வந்து ரச்சின் ரவீந்திரா இருக்கிறாரு, கான்வே இருக்காங்க. ஸோ கான்வே கூட ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஒர்க் அவுட் ஆகல. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2023 பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து கான்வே ருத்ராஜ் வந்து இறங்கும்போது வேறு லெவல் சம்பவமாக இருக்கும். தனிப்பட்ட சம்பவம் வந்து கிரியேட் பண்ணாங்கன்னே சொல்லலாம். சிஎஸ்கே வந்து அந்த அளவு வந்து பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க சிஎஸ்கே. பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கான்வேயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து ஓப்பனிங் பேர் யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ரச்சின் ரவீந்திரா இருப்பாங்களா இல்லை வந்து திருப்பியும் ருத்ராஜ் கேக்வாடை கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரியும் பேச்சு போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷனில் பென் டக்கெட் வந்து எடுக்கிற மாதிரியும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ சிஎஸ்கே வந்து பென் டக்கெட்டை வந்து குறி வைக்குமா, அவரை வந்து டீமுக்குள்ளே கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறதையும் எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இத்தனை ஆப்ஷன் இருக்காங்க. இது போக வந்து பென் டக்கெட்டை வந்து எடுப்பாங்களா அப்படிங்கிறதையும் ஒரு திங்கிங் ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் அமைஞ்சு அப்படின்னா ஓப்பனிங் பேர் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக வந்து எப்போவுமே தலை தோனி சொல்கிறது வந்து ஒன்று தான். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் வந்து பயங்கரமான ஒரு ஸ்டார்ட் கொடுக்கும்போது அடுத்து வரும்போதெல்லாம் பயங்கரமான ஒரு பிளேயாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஜெயிக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிம்பாரு. இந்த ஐபிஎல் 2026 ஓப்பனிங் பேர் எப்படி அமைய போகிறாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எஸ்ஏல வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஐபிஎல் ஆக்ஷன் ப்ரீமியர் லீக் ஆக்ஷன் வந்து போயிட்டுருக்கு. அதில் வந்து நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவன் பிராவிஸை வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ வந்து பிரெவிஸை வந்து அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா ப்ரீமியர் லீக்கில் வந்து நம்மளோட சூப்பர் கிங்ஸில் வந்து அவர் விளையாடல. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட பிரெவிஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸில் தான் விளையாடுறாரு. ஸோ தக்க வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டை பற்றி இன்சைட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.